அப்படியே பிடிங்க மேடம். மேடம் நான் கணேசனா. இளைஞர்களுக்கு என்ன ஆட்சி கொண்டு வரணும். தேங்க்யூ. வாங்கிக்கிங்க உங்க கையில் வந்துருங்க. இதுக்கப்புறம் நாங்க இதுல இருக்கிறதுனாலதான் நாங்க இந்த மாதிரி உட்காந்து இல்ல அம்மா ஆட்சி மறுபடியும் கொண்டு வரோம். இருந்தாலும் இங்க இருக்கிறது அம்மா ஆட்சி தான். அம்மாவோட பிள்ளைகள் தான் இவங்க எல்லாம். அம்மாவால வளர்க்கப்பட்ட பிள்ளைங்க தான். இந்த இந்த ஆட்சிக்கு நீங்க வாய்ப்பு கொடுத்து பாருங்க. மூலையில போட்டு வச்சது இந்த 5 ஆண்டு திமுக ஆட்சி. அதான் மீட் எடுக்கணும். அம்மா ஆட்சி வரணும். ரெட்டை இலைக்கு சின்னம். ரெட்டை இலை தான் நம்ம சின்னம். நன்றி நன்றி. கை அடிபட்டிருக்கு பாத்துக்குங்க. வணக்கம் வணக்கம். அம்மா ஆட்சி கொண்டு வரணும். நீங்க ராஜேஷ் அண்ணன் மறுபடியும் உங்களுடைய வேட்பாளராக நீங்க வந்து தேர்ந்தெடுக்கணும். தம்பி வாங்கிக்கிங்க. மறந்துடாதீங்க. ரெட்டை இல்லை இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. மறந்துடாதீங்க. எல்லாருக்கும் நீங்க எடுத்து எடுத்து சொல்லணும். சூப்பரா இருக்கணுங்கிறதுக்காக அம்மா ஆட்சி கொண்டு வரணும். இவங்க எல்லாம் நல்லா இன்னும் படிச்சு ஓஹோன்னு அவங்க வந்து வாழணும். அம்மா ஆட்சி வேணும் எல்லாருக்கும். பெண்கள் பாதுகாப்புக்கு அம்மா ஆட்சி வேணும். அண்ணன் அறிவிச்ச திட்டங்கள் எல்லாமே தெரியும் உங்களுக்கு. என்னென்ன வசதிகள் கொடுத்திருக்காரு, என்னென்ன பாதுகாப்புகள் கொடுத்திருக்காரு அப்படிங்கிறது. முக்கியமா பெண்களுக்கும் இளைஞர்களுக்கும் வேலை வாய்ப்புகளும். முதல்ல வாங்க போட்டோ எடுத்துக்கலாம். அது அப்புறமா. நன்றி. வாங்க வாங்க வாங்க. அண்ணனோட உட்கார் நின்று எடுக்கலாம். வாங்க 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 வாங்க. நோட்டீஸ் பிடிங்கம்மா. அம்மா இருங்க. எதுக்கு இவர் தான் உங்க சகோதரர். நீங்க கூட வந்திருக்கீங்களா? நம்ம கூட இருக்காங்களா? வணக்கம் வணக்கம். பிடிச்சிங்க ஒண்ணு. வாங்க 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 வாங்க. நன்றி நன்றிம்மா. நம்மளுடைய வெற்றி உங்க கையில இருக்கு. நோட்டீஸ் வாங்கிக்கிறீங்களா? நல்லா படிக்கணும். ஓகே. நினைச்சதெல்லாம் சாதிக்கணும். உங்களை முடியும். அம்மா ஆட்சி வரணும், கொண்டு வரணும். உங்க கையில இருக்கு. பதிக்கிட்டு வாங்க. வரேன். திமுக 5 ஆண்டு காலம் வந்து உங்ககிட்ட நீங்க என்ன அனுபவிச்சீங்க அப்படிங்கிறது 6 வருஷமா கட்டி கொடுக்கல. ஆமா ஆமா ஆமா. எத்தனையோ விஷயங்கள் எல்லாமே பொய்யா இருந்திருக்கு. அம்மா ஆட்சி கொண்டு வரணும், நியாயமான ஆட்சி கொண்டு வரணும். சரிங்க. மக்களுடைய பாதுகாப்பு ஆட்சி. ஒவ்வொருத்தருடைய வாக்கு முக்கியம். ஒவ்வொருத்தருடைய வாக்கு முக்கியம்.
சின்னத்திற்கு வாக்குகளை சேகரிக்க வந்து கொண்டிருக்கிறார். மறந்து விடாதீங்க, நம்மளுடைய வெற்றி வேட்பாளர் அருமையண்ணன் RS உயர்த்தி கொடுத்த நம்முடைய அரசு, அதிமுகவுடைய அரசு இப்பொழுது மிகப்பெரிய ஒரு வாக்குறுதியாக 8000 ரூபாயிலிருந்து 12000 ரூபாயாக தடைக்கால அறிவிப்பு எடப்பாடி ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கார். அதற்கு வரவேற்கும் வண்ணம் நம்முடைய மீனவ சொந்தங்கள் அனைவரும் எல்லார்கிட்டையும் நம்ம சொல்லணும், எல்லா வீட்டுக்கும் போய் நம்மளுடைய திட்டங்களை சேர்க்கணும். அம்மா நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். ரொம்ப சுருக்கமா சொல்லிடுறேங்க. நீங்க படுற கஷ்டம், நீங்க 5 வருஷமா நீங்க பட்டுட்டு இருக்கிற கஷ்டத்தை நான் எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு எனக்கு தெரியும். அவர்களுக்கு 2 சின்னத்தில் ஒரு வாய்ப்பை தாரலாமா என்று திண்ணையிலே அமர்ந்து மேடம் இங்க இந்த பக்கம் கேளுங்க. சமூக நீதி பேசும் திமுக கழகத்தில் மூத்த அமைச்சர் துரைமுருகன் வாக்கு சேகரிக்கும் போது விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்தவரை கீழே இறக்கி இருக்காரு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் அதுதானே. இப்ப சொல்லுவாங்க, வார்த்தைகள் என்ன வேணாலும் ஒரு அர்த்தம் உருவாக்குற மாதிரி பேசலாம். செயல் ரொம்ப வெளிப்படையா தெரிய வரும்.
ஒருத்தருடைய செயலால அவங்க உண்மையான மனசு என்ன அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக ரொம்ப அதுலயே ஒரு நேர்மையா இருக்கும். துரைமுருகன் அவர்களுடைய உள் மனசுல இருக்கிற விஷயம் ரொம்ப வெளிப்படையாவே அவர் செஞ்சு காட்டிருக்காரு அப்படிங்கறத சொல்லணும். அதுவும் திமுகவுடைய அவ்வளவு மூத்த ஒரு தலைவராக இருக்கிறதுனால இது கண்டிப்பா திமுகவுடைய ஒரு பார்வை அப்படிங்கிறது கூட நம்ம எடுத்துக்கலாம். முந்தா நேத்துக்கு வந்தவரா இருந்தாலும் அவருடைய தனிப்பட்ட பார்வைன்னு நம்ம நினைக்கலாம். பட் காலகாலமாக கட்சியில இருந்ததுனால கட்சியினுடைய நோக்கம் இதுதான் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். அனைத்து ஜாதியினருக்கும் பாத்தீங்கன்னா தேர்தல்ல வேட்பு டிக்கெட் கொடுத்திருக்காரு எடப்பாடியார். மீனவர்களுக்கு மட்டும் திமுக புறக்கணிச்சிருக்காங்க. அது திரும்ப நீங்க கேட்ட அந்த முதல் கேள்விக்கே பதில் அவங்களுடைய செயல்களே இருக்கு. அதிமுக வந்து அனைத்து தமிழ் மக்களுக்கான ஒரு கட்சி, என்னைக்குமே அப்படியே இருந்திருக்கு. அந்த நோக்கத்துல புரட்சி தலைவர் அது உருவாக்கி இருக்காரு. அம்மா வந்து அது அப்படியே தொடர்ந்து முன்னு கொண்டு போயிருக்காங்க. அண்ணன் எடப்பாடியார் இப்போ அதே பாதையில செயல்பட்டு இருக்காரு. அந்த 8000 ரூபாய் வந்து திமுக வந்து கூப்பன் அறிவிச்சிருக்காங்க. என்ன வேணாலும் திமுக வந்து 8000 ரூபாய் வந்து கூப்பன் அறிவிச்சிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? என்ன வேணாலும் வாங்கிக்கலாம் சொல்லிட்டு முதலமைச்சர் ஏங்க இப்போ இது வந்து அவருடைய சில திட்டங்கள் நீங்க பாக்குறீங்கன்னா அது ஒரு சிலது வந்து லாட்டரி அடிப்படையில கொடுத்த மாதிரி இருக்கு. இப்போ பெண்களுக்கான உரிமை தொகை பாத்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு வரும், ஒரு சில பேருக்கு வராது. அதே விதியில இருக்கிற ஒரு வீட்டுல இருக்கிற பெண்ணுக்கு வரும், அடுத்த வீட்டுக்கு வராது. அது என்ன லாட்டரி சீட்டா எடுக்கிறாரு? அவங்க பாட்டுக்கு உட்காந்து இவங்களுக்கு இன்னைக்கு கொடுக்கலாம், அவங்களுக்கு அன்னைக்கு வேண்டாம், இவங்களுக்கு 2000 கொடுத்தா அவங்களுக்கு 1000 நீக்கலாம். இந்த மாதிரி இது வந்து மக்களுக்கான ஒரு திட்டம் இல்லைங்க. மக்கள் நலன் காக்கக்கூடிய திட்டம் இல்லை. இது மக்களுடைய பாதுகாப்புக்கான ஒரு ஆட்சி இல்லவே இல்லை. டெபாசிட் குறையோட இடத்துல வந்து அதிமுக கூட்டணி கட்சிகள் கொடுத்திருக்கிறாரு, எடப்பாடி கொடுத்திருக்காரு. என்னங்க சட்டத்துறை அமைச்சர் வந்து ரகுபதி வந்து சொல்லியிருக்கிறாப்ல, கூட்டணி கட்சியில வந்து எங்கெங்கெல்லாம் வந்து குறைவா இருக்கோ அதிமுக கூட்டணி வந்து பாஜக ஒண்ணு இதுல பல விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு எதிர்கட்சியில இருக்கிறவங்க அவங்களுக்கு சொல்றதுக்கு எந்த குறையும் கிடைக்கல. ஏதோ ஒண்ணு அது கேட்கறதுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப சில்லியா இல்லை, கேட்கறதுக்கே வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து ரொம்ப ஒரு சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை இல்லை, அது அதுல அர்த்தமே இல்லை. அது மட்டும் இல்லாம இப்போ கூட்டணி கட்சி அப்படிங்கிறது வந்து ஒரு தலைவர் தலைமை தாங்கும் தலைவர் வந்து அவருக்கு வந்து ஒரு பிரயோஜனம் இல்லாத ஒரு தொகுதி இன்னொரு கட்சி கொடுக்குறாங்கன்னா அந்த வாங்கும் கட்சியினுடைய ஒரு இதுவும் தரம் வந்து நீங்க வந்து படைக்கிறீங்க இல்லையா? இதுல வந்து எல்லா கட்சிக்கும் சமமான ஒரு மரியாதை வந்து அண்ணன் எடப்பாடியார் கொடுத்திருக்காரு. ஆரம்பத்துல இருந்து அதுல ரொம்ப உறுதியா இருக்காரு. நியாயமான தொகுதி பங்கீடு வந்து நடந்திருக்கு. எல்லாருடைய ஒரு ஒற்றுமையும் எல்லாருடைய புரிதலும் எல்லாருடைய ஒப்புதலோடு தான் நடந்திருக்கு. இப்படிப்பட்ட பேச்சுகள் வந்து எதிர்கட்சிக்காரங்களுக்கு வந்து வேறவே பேச்சே கிடைக்காதனால இந்த மாதிரி ரொம்ப சில்லியான வார்த்தைகள் சொல்றாங்க. ரொம்ப உற்சாகமா இருக்குங்க. வெற்றி வாய்ப்புக்கான அத்தனை அறிகுறிகளும் வந்து ரொம்ப தெளிவாக தெரிய வருது. முதல்ல வந்து மக்களுக்கு திமுகனுடைய இந்த 5 ஆண்டு காலத்துல நடந்த அநியாயங்கள் அநீதிகள் வந்து வெளிப்படையாவே அவங்களே சொல்றாங்க, நம்ம கேட்கறதுக்கு முன்னாடியே சொல்றாங்க. ஏன்னா அனுபவிச்சு வேதனைப்பட்டிருக்காங்க. 5 வருஷம் அப்படி வாழ்ந்திருக்காங்கன்னா ஒரு அவங்களுடைய நம்பிக்கையே அவங்க கிட்ட ஒப்படைச்சு 5 வருஷம் அப்படி வந்து சோதிச்சு மக்களை வந்து அந்த அளவுக்கு வந்து துன்படுத்தி இருக்கிற ஒரு ஆட்சிய மறுபடியும் கண்டிப்பாக அவங்க வந்து மக்கள் வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. ஆட்சி மாற்றம் வரணும், அம்மாவுடைய ஆட்சி மறுபடியும் வரணும். ஏன்னா அம்மாவுடைய ஆட்சி எப்பவுமே மக்களுக்கான ஆட்சியா இருந்திருக்கு. அதே ஆட்சி தொடர்ந்து 4.5 வருஷம் அண்ணன் எடப்பாடியார் ரொம்ப வெற்றிகரமா தமிழ்நாட்டுக்கு கொடுத்தாரு. இது வரைக்கும் நாம பார்க்காத ஒரு மெகா புயலும் அதுக்கப்புறம் கொரோனா காலம் இது எல்லாமே வந்து அவர் அப்போதான் ஆட்சிக்கு வந்திருந்தாலும் அவ்வளவு சிறப்பா செயல்பட்டார் அப்படிங்கிறது யாராலையும் தடுக்கவே முடியாது. உண்மை, அதை 100% உண்மை செஞ்சு காமிச்சிருக்காரு. இது அம்மாவுடைய ஆட்சிக்கு எப்பவுமே மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு. திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை எப்படி பாக்குறீங்க? எதுக்குங்க ஒப்பிட்டு பார்க்கணும்? அதெல்லாம் அவ்வளவு டைம் பாஸ்க்கான நேரம் என்கிட்ட இல்ல. ஆர்கே நகருக்கு வந்து தேர்தல் பரப்புரைக்கு வந்தீங்க, தமிழ்நாடு ஃபுல்லா போவீங்க. எப்படி இருக்கு என்டிஏ கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு? இங்கே நீங்க பாத்திருந்தீங்கன்னா அத்தனை கூட்டணி கட்சிகளுடைய கொடிகள் மட்டும் இல்ல, அத்தனை நிர்வாகிகளும் வந்திருக்காங்க, தொண்டர்களும் வந்திருக்காங்க. எல்லாருமே ஒன்னாக செயல்பட்டு ரொம்ப ஒற்றுமையோட செயல்படுறாங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாக்குறது. விபத்தாவே ஏற்பட்டிருக்கு, அதை ஒரு தடுக்க முடியாத ஒரு
மேற்கொண்டு இதே நிலை நீடித்தா எப்படி விபத்துங்கிறது அந்த வார்த்தையிலேயே இருக்குங்க. விபத்துங்கிறது எப்பவுமே தடுக்கிறதுக்கான ஒரு ஒரு வழி இருக்கும். ஆனா அது என்ன அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு ஒரு முன்னெச்சரிக்கையோட ஒரு சில ஏற்பாடுகள் செஞ்சு நம்ம செயல்பட்டா ஒரு விபத்து நடக்காம தடுக்கிறதுக்கு அத்தனை இதுவும் பாதுகாப்பும் நம்ம எடுக்க முடியும். அததான் இப்போ சாலைகள்ல நம்ம போயிட்டு இருக்கும் போது இல்ல படி ஏறி இறங்கும் போது எல்லாமே விபத்து நடக்கக்கூடிய ஒரு இடம் தான். ஆனா பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையை நம்ம உருவாக்கணும். பாதுகாப்பான சில ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும், நம்ம ஃபாலோ பண்ண வைக்கணும். இதுல நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்கு. புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் நடிகர் தான், அவரும் பார்க்கவே இதே மாதிரி கூட்டு பிடிச்சி இது மாதிரி விபத்துகள் ஏற்படலையே. இவர் வர இடம் ஃபுல்லா ஒவ்வொரு இடத்துலயும் இழப்புகள் ஏற்படுது. அதுக்கான பதில் என்னன்னு அவங்களே முதல்ல ஆராய்ச்சி பண்ணி சொல்லணும். ஏன்னா எதுக்கு எப்படி இருந்தாலும் நம்ம வெளியில இருந்து நின்று பாக்குறோம். விஜய் அதிமுக ஒரு பொருட்டே இல்லை, திமுகவும் ஒரு பிரதான எதிரியா இருக்கு. அதிமுக எங்களுக்கு கட்சியோட அவர் ஒரு சூப்பர் ஸ்டாருங்க. அவர் மெகா ஸ்டார், ரொம்ப பெரிய ஹியூஜ் சக்சஸ் பார்த்திருக்கிற ஒரு ஸ்டார். அதுல மாற்று கருத்தை கிடையாது. அவருக்கு இருக்கிற ரசிகர்களுடைய அந்த ஒரு ஸ்ட்ரென்த் உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம். அரசியலுக்கு புதுசா வந்திருக்கிற யாராக இருந்தாலும் ஒரு மார்க் ஒண்ணு நம்மளுடைய அடையாளம் நம்ம தெரியப்படுத்தணும்னா இருக்கிற மாபெரும் அந்த ஒரு 2 சில நிறுவனங்கள ஒரு இயக்கமோ கட்சியோ எதுவா இருந்தாலும் அதை நம்ம தாக்கினாதான் நமக்கு ஒரு ஒரு பேசும் பொருளாக நம்ம இருக்க முடியும். அப்படிங்கிறது சாதாரணமான ஒரு மார்க்கெட்டிங் டெக்னிக். அது இப்போ உண்மையிலே களத்திலே இல்லாதவங்களை பத்தி பேசினா யாரும் அதை பத்தி நீங்க கண்டுக்க போறது இல்லை, அதை நீங்க கேட்க போறது இல்லை, நீங்க எழுதவும் போறது இல்லை. ஆல்ரெடி ஒரு இமயமலை மாதிரி நிக்கிற ஒரு நிறுவனத்தை ஒரு கட்சியை யாராவது தாக்கி பேசும்போது அது ஆட்டோமேட்டிக்கா அதனால நீங்க திரும்பி கேட்பீங்க. ஓ, இந்த கட்சியை சொல்றாங்களா, என்ன சொல்றாங்க அப்படின்னு திரும்ப நீங்க கேட்பீங்க. அவ்வளவுதான். பார்த்து வாங்க வாங்க.